ஹலோ கைஸ், லாஸ்ட் ஒன்ல வார ஆரம்பிச்சு வாரனா செகண்ட் வேர்ல்டு வார்னு நினைச்சிடாதீங்க. எதிரில் ஒரு ஈத்தர் நம்ம விடுறது எல்லாம் மாத்திர மாதிரி மிழுங்கிட்டு இருக்கு. அந்த பண்ணாடியே பக்கெட் பிரியாணி மாதிரி பார்சல் பண்ணலான்னு பார்த்தா நம்ம குண்டு நம்ம மேலே படுது. எதிரில் இருக்க எச்சக்கல் எனிமி நம்ம ஊர ஸ்பைடர்லாம் பொசுக்கிட்டு இருக்கா. அவனை போய் பிடிக்கவே முடிய மாட்டேங்குது ஸ்பைடரால. இந்த மேட்சஸ் போய் அடிக்கலான்னு பார்த்தா டீமேட்டும் கோஆபரேட் பண்ண முடியறாங்க, எனிமியும் கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறான். எவனோ ஒருத்தன் ஜீப்ல இருந்து அடிச்சதுனால அவன் கொஞ்சம் கவர் எல்லாம் வெளியே வந்ததுனால அடிச்சு முடிச்சாச்சு. ஆனால் அடுத்த பிரச்சனையும் எதிரில் இருக்க இந்த எனிமே இந்த நாய் நம்ம ஜோன் போக விடாம ரொம்ப டிஸ்டர்பன் பண்ணிட்டான். இந்த இடத்துல கையில இருந்து ஏர் டிராப் தூக்கி போட்டு அதில் லூட் அடிக்கலான்னு பார்த்தா அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு சரியான டேமேஜ் கொடுத்தான். அவன் அந்த ஸ்பைர் கண்ணு வச்சு நம்மளுக்கு டேமேஜ் ஃபுல்லாக கொடுத்துட்டான். ஆர்டா போட்டதுக்கான மெயின் ரீசனே கவர் எடுக்க மட்டும்தான், லூட்டுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா இந்த நாய் எப்போ கண்ணு ஃபயர் விட்டு நம்ம குளோவாலாம் அடிச்சு முடிக்கும்னே தெரியாது. பாருங்க நம்ம குளோவாலாம் எப்படி கொளுத்திட்டு இருக்கான் அந்த நாயை. எனிமி எச்சக்கல்ல நாங்களாம் கொட்டமல்ல ஒச்சங்களை சாப்பிடுவாங்க. இந்த குண்டு அவன் மேலே புட்டு அவன் செத்தா பரவாயில்ல, பட் அது நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த நாய் கேர்ஃபுல்லாக எஸ்கேப் ஆயிடுச்சு. குளோவால் முன்னாடி போட்டு ரெஸ்ட் பண்ணுது. நாம் அவனை விட்டாலும் அவன் நம்மளை விட மாட்டான் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் பஞ்சரன் நம்ம உடம்பு டிஞ்சர் ஒட்டி முடிச்சிடணும், அப்பதான் அந்த நாயை அடிக்க முடியும். நாய் ரெஸ்ட் பண்றதுக்குன்னே பிறந்திருக்கும் போல இருக்கு. எச்சரிக்கையாக குளோவால போட்டு கணக்கச்சியமா ரெஸ்ட் பண்றான். நம்ம ஸ்பைடர் விட்டு அவன் லாக் பண்ணிட்டு ஓடி வந்தா ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டான். இருந்தாலும் நம்ம ஸ்பைடர் அவன் லாக் பண்ணிடுச்சு. சரி அடிக்கலான்னு பார்த்தா அந்த நாய் கவர் எடுத்துக்கிட்டான். ஃபிளாஷ் பேங்க் தூக்கி போட்டான். பார்த்தா பின்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஒரு நாய் நம்மளை அடிச்சிச்சு. இந்த மேட்சோட லாஸ்ட் ஓப்பே இந்த ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான் பட்டு எல்லா பக்கமும் நம்மளை அடங்கட்டி அடிச்சிட்டானுங்க.